இஞ்சும் சீரகமும் சேர்த்து நம்ம அரைச்சிருக்கிறோம் இல்லைங்களா, தேங்காவோட சேர்த்து. அந்த வாசனை அவ்வளோ சூப்பராக இருக்குது. நான் சால்ட் மட்டும் செக் பண்ணிக்கிறேன். செக் பண்ணிவிட்டு போட்டுக்கலாம். நம்ம தேங்காய் ஊற்றிடலாங்க. தேங்காய் ஊற்றி கொதிக்க வச்சுக்கலாம். வணக்கம் ரோகுலே, வெல்கம் டு யூகே சோழன் தமிழன். நான் உங்கள் ஷெஃப் ரமேஷ். எல்லோரும் எப்படி இருக்கீங்க? எல்லாம் சூப்பராக இருப்பீங்கன்னு சொல்லி நான் நம்புகிறேன். இன்றைக்கி நம்ம சேனலில் ஒரு சூப்பரான அவியல் தான் செய்ய போகிறோம். ஆமாங்க, எல்லோரும் கேட்டிருக்கிறாங்க அவியல் ரெசிபி எங்களுக்கு சொல்லிக் கொடுங்கன்னு சொல்லிட்டு. சிம்பிளான மெத்தடில் ஈஸியாக இருக்கணும்னு சொல்லியிருக்கிறாங்க. ஸோ அந்த ஒரு சப்ஸ்கிரைபர் வேண்டுதலுக்கு எனக்கு தான் இந்த நம்ம அவியலை பண்ணுறோம். இந்த அவியல் ஒரு 3-4 விதமாக அவியலை நம்ம பண்ணலாம். நான் முக்கியமாக நம்ம பண்ணுறது வந்துட்டு, நம்ம எல்லாம் மோஸ்ட்லி கல்யாணத்துலேயும் சரி, வீட்டில் விசேஷங்களுக்கும் சரி, எப்படி அந்த அவியல் பண்ணுவாங்களோ அந்த மாதிரி அவியலை தான் நான் உங்களுக்கு சொல்லி காட்ட போனேன். ஏன்னா அதில் அவியல்னாலே மோஸ்ட்லி கேரளா தான் ரொம்ப ஸ்பெஷலு. ஸோ கேரளா அவியல் ஒரு விதமாக ஸ்டைலாக இருக்கும். இப்போ நம்ம தமிழ்நாட்டு அவியல் ஒரு ஸ்டைலில் இருக்கும், ஆந்திரா ஸ்டைலில் ஒரு ஸ்டைலில் இருக்கும். ஸோ நான் இப்போ பண்ணி காட்டுறது தமிழ்நாட்டு அவியல் தான் பண்ணி காட்ட போகிறேன். ஸோ இந்த அவியல் நம்ம பண்ணுறதுக்கு முன்னாடி நம்ம சேனலுக்கு புதுசாக யாராச்சும் வந்திருந்தீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுட்டு பெல் ஐக்கனை கிளிக் பண்ணி வச்சிட்டிங்கன்னா நம்ம போடுற இந்த மாதிரி சூப்பரான ரெசிபிஸ் எல்லாமே உங்களுடைய நோட்டிஃபிகேஷனில் வந்து சேரும். இப்போ நம்ம அந்த ஈஸியான அவியல் எப்படி பண்ணுறதுன்னு பார்த்துலாங்களா? அதுக்கு உண்டான இன்க்ரீடியன்ஸ் எல்லாமே எடுத்து வச்சுருக்கிறேன். இப்போ நம்ம பார்க்கலாம் வாங்க. இந்த அவியலுக்கு வேண்டிய முக்கியமான வெஜிடபிள்ஸ் தான் இதெல்லாம். இதில் மெயினான இந்த ஹார்டான வெஜிடபிள்ஸ் எல்லாம் பார்த்திங்கன்னா கேரட்டு, சேனக்கிழங்கு, முருங்கைக்காய், இதை தனியாக ஒரு பாத்திரத்தில் போட்டிருக்கிறேன் கட் பண்ணிவிட்டு. அதுக்கப்புறம் சாஃப்டான வெஜிடபிள்ஸு வெள்ளை பூசணிக்காய், வாழைக்காய், பீன்ஸு. ஸோ இது எல்லாமே சாஃப்டான, ஏன்னா இது குயிக்காக வெந்துடும். இது சாஃப்டான வெஜிடபிள்ஸு சீக்கிரம் வெந்துடும். இந்த ஹார்டான வெஜிடபிள்ஸு கொஞ்சம் லைட் எடுக்கும். அதனால் ஃபஸ்ட்டு நம்ம இதை தான் போட்டு வேக வைக்க போகிறோம். அதுக்கப்புறம் இதை போட போகிறோம். இந்த அவியல் கூட இன்னும் வெஜிடபிள்ஸ் நீங்கள் என்னென்ன சேர்க்கணுமோ, உங்களுக்கு என்னென்ன வெஜிடபிள்ஸ் எல்லாம் இருக்குதோ அது நல்ல கொஞ்சம் ஹார்டான வெஜிடபிள்ஸ் எதாக இருந்தாலும் நீங்கள் சேர்த்துக்கலாம். ஃபார் எக்ஸாம்பிள் நீங்கள் அந்த டர்னிப் சேர்க்கலாம். அப்புறம் லாங் பீன்ஸு, இந்த பைத்தங்கான்னு சொல்லுவாங்க இல்லைங்களா, லாங் பீன்ஸ், அது சேர்க்கலாம். ஸோ இதெல்லாமே அவியலுக்கு சூப்பராக இருக்கும். இப்போ நம்மள்ட்ட இருக்கிற வெஜிடபிள்ஸு இந்த மாதிரி வெஜிடபிள்ஸ் எல்லாம் இருக்கிறத வச்சு தான் நான் உங்களுக்கு இந்த அவியலை பண்ணி காட்ட போகிறேன். அப்புறம் தேங்காய், ஒரு அரை மூடி தேங்காய், மெயினான விஷயம் தேங்காய் எடுத்துக்கிறேன். நமக்கு இந்த அவியலில் வந்து காரம் எதுவுமே நம்ம அதிகமாக சேர்க்க மாட்டோம். அதுக்கு பதிலாக பச்சை மிளகா மட்டும் தான் சேர்க்குறோம். ஏன்னா அந்த மிளகாத்தூள் அந்த மாதிரி விஷயங்கள் எதுவுமே சேர்க்கக்கூடாது. இந்த காரத்துக்கு பச்சை மிளகா எடுத்துருக்கிறேன். அப்புறம் ஒரு துண்டு இஞ்சி, கருவேப்பிலை, மெயினான விஷயம் தயிர். இந்த தயிர் தான் அவியலுக்கு அந்த புளிப்புத்தன்மையை கொடுக்கக்கூடியது, அந்த டேஸ்ட்டும் கொடுக்கக்கூடியது. இந்த தயிர் வந்துட்டு ஒரு கப் எடுத்துருக்கிறேன். ஸோ இது தான் முக்கியமான அவியலுக்கு உண்டான வெஜிடபிள்ஸு. இதை இப்போ ஈஸியாக எப்படி பண்ணுறதுன்னு உங்களுக்கு நான் சொல்லி காட்டுறேன். இந்த அவியலுக்கு மெயினாக கோகோனட் ஆயில் சேர்த்துக்குங்க. ரொம்ப டேஸ்டியாக இருக்கும், நல்லா ஃப்ளேவராகவும் இருக்கும். நான் ஒரு 3 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு கோகோனட் ஆயில் சேர்க்குறேன். ஆயில் சூடானோன்னா ஒரு 1/2 டீஸ்பூன் அளவுக்கு கடுகு சேர்த்துக்குங்க. ஒரு 1/2 டீஸ்பூன் சீரகம். நல்லா சூடானோன்னா கருவேப்பிலையை போடுங்க. கருவேப்பிலை நல்லா பொரிஞ்சு வரட்டும். இப்போது ஃபஸ்ட்டு நம்ம இந்த ஹார்டான வெஜிடபிள்ஸை அதில் போடுவோம். கேர்ஃபுல்லாக போடுங்க, ஏன்னா தண்ணி இருக்கிறதுனால திரிக்கும். இந்த கோகோனட் ஆயில்லையே கொஞ்சம் நல்லா அது வணங்கட்டும் இந்த வெஜிடபிள்ஸு. கோகோனட் ஆயிலில் நல்லா வணங்கும் போது என்ன ஆகும்னா, உங்களுக்கு இந்த வெஜிடபிள்ஸு கொஞ்சம் சாஃப்டாக ஆரம்பிக்கும். நம்ம இந்த அவியலில் கொஞ்சமாக மஞ்சத்தூள் சேர்த்து நம்ம பண்ணோன்னா அது அப்படியே கேரளா ஸ்டைல் அவியல் ஆகிடும். அந்த கேரளா ஸ்டைல் அவியல் என்ன பண்ணுவாங்கன்னா, தேங்காய் அரைச்சி ஊற்றுவாங்க இல்லைங்களா, அந்த தேங்காவை ஒரு மாதிரி கோர்ஸாக அரைக்குவாங்க. ஆனால் நம்ம தமிழ்நாடு ஸ்டைல் அவியல் கோர்ஸாக அரைக்க மாட்டாங்க, உனக்கு நல்லா நைஸாக அரைச்சி போடுவாங்க. நம்ம தமிழ்நாடு ஸ்டைல் அவியலில் வந்துட்டு சீரகம், இஞ்சி சேர்த்துக்குவாங்க. கேரளா ஸ்டைல் அவியலுக்கு மிளகு சேர்ப்பாங்க. மிளகும் வரமிளகா இல்லைன்னா பச்சை மிளகாவும் சேர்ப்பாங்க. சில இடத்துல பச்சை மிளகா சேர்ப்பாங்க, ஆனால் மெயினாக மிளகு சேர்ப்பாங்க. அவங்க மிளகு வச்சு அரைப்பாங்க. கொஞ்சம் ஆயிலில் நல்லா அது ஃப்ரை ஆகிடுச்சு. இப்போது நம்ம இதுக்கு ஒரு 1/2 டீஸ்பூன் அளவுக்கு சால்ட் சேர்த்துக்கலாம். ஒரு 1/2 டீஸ்பூன் சால்ட் சேர்க்குறேன். இப்போது நம்ம கொஞ்சம் தண்ணியை ஊற்றி இதை நல்லா வேக விட்டுட்டு மூடி போட்டுருவோம். ஒரு
2-3 மினிட்ஸு. அதுக்கப்புறம் நம்ம இந்த சாஃப்ட் வெஜிடபிள்ஸை போடலாம். வேக வைக்கிறதுக்காக தண்ணி ஊற்றிருக்கிறேன். வெஜிடபிள்ஸ் கொஞ்சம் வேகட்டும், மூடி போட்டு விட்டுறேன். ஒரு 2-3 மினிட்ஸ் வெந்ததுக்கப்புறம் அப்புறம் நம்ம அந்த மற்ற சாஃப்டான வெஜிடபிள்ஸ் இருக்கு இல்லைங்களா, அதை போடுவோம். எல்லா வெஜிடபிள்ஸையும் ஒன்றா போட்டு குக் பண்ணும்போது என்ன ஆகும்னா, அந்த சாஃப்ட் வெஜிடபிள்ஸு சீக்கிரம் வெந்துடும். அந்த ஹார்டான வெஜிடபிள்ஸ் வேகிறதுக்கு லேட் ஆகும்போது என்ன ஆகும்போது அந்த சாஃப்ட் வெஜிடபிள்ஸ் எல்லாமே மேஷ் ஆகிடும். அதனால் இந்த மாதிரி ஒரு ப்ராசஸில் நம்ம வேக வச்சோன்னா எல்லா வெஜிடபிள்ஸுமே நமக்கு சாப்பிடும்போது நல்லா நீட்டமாக அந்த வெஜிடபிள்ஸ் வெட்டி வச்சுருக்கனால சாப்பிடும்போது எல்லா வெஜிடபிள்ஸுமே நம்ம சாப்பிட்ற அந்த ஃபீல் கிடைக்கும். அதுக்காக தான் நான் தேங்காவை அரைச்சிட்றேன். பாருங்கள், பச்சை மிளகா, இஞ்சி சேர்த்துருக்கிறேன் தேங்காய் கூட. இது கூட நமக்கு ஒரு 1/2 டீஸ்பூன் அளவுக்கு சீரகத்தை சேர்த்துக்கலாம். அவ்வளோதான், நல்லா அந்த ஃப்ளேவருக்காக. இதை இப்போது தண்ணி ஊற்றி அரைச்சிட்றேன். இந்த காயோடைய வேக்காடு எந்த அளவுக்கு ஆயிருக்குன்றது பார்த்துடலாம். 1/2 வேக்காடு ஆயிடுச்சு. அதே மாதிரி முருங்கைக்காவையும் பார்த்துடலாம். நம்ம மெயினாக இதுதான் ரொம்ப லேட் ஆகும். பாருங்கள், இதுவும் 1/2 வேக்காடு ஆகிடுச்சு. கேரட்டெல்லாம் சொல்லவே வேண்டாம், ஈஸியாக வந்துடும். நமக்கு மெயினாக சேனக்கிழங்கும் முருங்கைக்காவும் தான். இந்த ஸ்டேஜில் நம்ம அந்த மற்ற வெஜிடபிள்ஸை போட்டுடலாம். பீன்ஸு, வாழைக்காய். இது நம்ம தோட்டத்திலேயே விளைஞ்ச பீன்ஸுங்க, அதனால் அது அப்படி இருக்குது. ஆர்கானிக் பீன்ஸ். இதை கொஞ்சமாக தண்ணி சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு மூடி போட்டுருவோம். இது ஒரு 5 நிமிஷம்தான். டோட்டலாகவே நமக்கு இந்த வெஜிடபிள்ஸ் வெந்து வர்றதுக்கு 10 நிமிஷம் போதும். ஏன்னா நம்ம முன்னாடியே அந்த 1/2 வேக்காடு அவருக்கு ஒரு 3 நிமிஷம் தான் கொடுத்துருப்போம். இப்போது இந்த வெஜிடபிள்ஸ் இதுவும் சேர்த்து ஒரு 5 நிமிஷம் கொடுக்குறோம். டோட்டலாக 8 மினிட்ஸு. அடுத்து அந்த பூசணிக்காய் சீக்கிரம் வெந்துடும், ஸ்டீம்லேயே வெந்துடும் பூசணிக்காய். அதனால் பூசணிக்காவை கடைசியாக போடுறேன். வெந்து முடித்தோடனே நம்ம அந்த அரைச்சி வச்சுருக்கிற தேங்காவையும் தயிரையும் ஊற்றி அவியலை ரெடி பண்ணிடலாம். ஈஸியான மெத்தடு, ரொம்ப மெனக்கட்டணும்னு அவசியமே இல்லைங்க, ஈஸியாக பண்ணலாம். வாழைக்காய் வந்துருச்சு பாருங்கள், சூப்பராக வந்திருக்கு வாழைக்காய். ஸ்டீம் தான், எல்லாமே ஸ்டீம்லேயே ஆயிடுச்சிங்க சூப்பராக. இப்போ நம்ம அந்த பூசணிக்காவை சேர்த்துக்கலாம். இதுவும் பாருங்கள் சூப்பராக வெந்துருச்சு. இப்போ நம்ம அந்த பூசணிக்காவை சேர்த்துட்டு ஒரு 3 மினிட்ஸ் விட்ருவோம். இப்போ நம்ம அந்த பூசணிக்காவை சேர்த்துக்கலாம். அதில் ஒரு 3 மினிட்ஸ் விட்டுடலாம். இப்போ எல்லா வெஜிடபிள்ஸுமே சூப்பராக வெந்துருச்சு. இந்த பூசணிக்காய் மட்டும்தான். இதை கரெக்டாக இந்த ஒரு 3 மினிட்ஸில் ஸ்டீம் ஆகிடும். நம்ம இந்த மசாலாவை சேர்த்துடலாம். இப்போ நம்ம அந்த தேங்காவை ஊற்றிடலாங்க. தேங்காய் ஊற்றி கொதிக்க வச்சிடலாம். நம்ம அவியலை கட் பண்ணுறதுக்கு தாங்க நமக்கு டைம் எடுக்கும். அதை கட் பண்ணி முடிச்சிட்டோன்னா நமக்கு 15 நிமிஷத்தில் அவியல் ரெடி ஆகிடும். அவ்வளோதான், அவியல் பண்ணி எடுக்கக்கூடிய டைமே நமக்கு ஒன்லி 15 நிமிஷம் தான். அந்த வெஜிடபிள்ஸை கட் பண்ணி வச்சுக்கிட்டால் போதும். பாருங்கள், தேங்காவை அரைச்சி ஊற்றியாச்சு. இது தேங்காயில் ஒரு சின்ன கொதிக்கட்டும். ஏன்னா அந்த பச்சை வாடை போட்டோம். அதுக்கப்புறம் நம்ம தயிரை ஊற்றி இறக்கிடலாம். எல்லா வெஜிடபிள்ஸ்லேயும் படுற மாதிரி இந்த தேங்காவை ஒரு பரட்டி விட்ருங்க. இஞ்சும் சீரகமும் சேர்த்து நம்ம அரைச்சிருக்கிறோம் இல்லைங்களா, தேங்காவோடு சேர்த்து, அந்த வாசனை அவ்வளோ சூப்பராக இருக்குது. கொஞ்சம் சால்ட் போட்டுக்கலாங்க. நம்ம 1/2 டீஸ்பூன் தான் போட்டுக்கிறோம். அவ்வளோதாங்க. தயிரை மட்டும் சின்னதாக பீட் பண்ணிடுறேன். நல்லா கெட்டி தயிராக இருக்கிறதுனால ரொம்ப இதாக இருக்குது. அதனால் கொஞ்சம் பீட் பண்ணிட்டேன்னா கொஞ்சம் க்ரீமி மாதிரி ஆகிடும். இப்போ தயிர் ஊற்றிடலாங்களா? பாருங்கள், நம்ம தமிழ்நாட்டு ஸ்டைலு அவியல் சூப்பராக ரெடி ஆயிடுச்சு. நான் சொன்னேன் இல்லைங்களா, கேரளா ஸ்டைல் அவியல்னால் கொஞ்சம் மஞ்சளாக இருக்கும். இந்த தேங்காய் வந்துட்டு திப்பியாக இருக்கும். அவங்க தேங்காய் அதிகமாக ஊற்றி தயிரை கம்மியாக சேர்ப்பாங்க. நம்ம ஊர் அவியல் தயிர் கொஞ்சம் நல்லா சேர்த்துக்குவாங்க. அப்போ தான் சூப்பராக இருக்கும். அவ்வளோதாங்க, ஃபைனல் ஆகிடுச்சு. பாருங்கள் எவ்வளோ சூப்பராக இருக்குது பாருங்கள் அவியல். இந்த வெஜிடபிள்ஸ் எல்லாம் எதுவுமே வந்துட்டு மேஷ் ஆகலை. உங்களுக்கு ஒவ்வொரு வெஜிடபிள்ஸும் தனித்தனியாக தெரியும். இது பாருங்கள், பீன்ஸு, கேரட்டு, இந்த பூசணிக்காய் எல்லாமே கரெக்டாக வெந்திருக்குது, தனித்தனியாக தெரியுது. அதனால தான் நம்ம வந்துட்டு செப்பரேட்டாக பாயில் போட்டது. இதை ஆஃப் பண்ணிடலாம். மூடி போட்டு விட்டுட்டு நான் உங்களுக்கு இதோடைய டேஸ்ட் எப்படின்றது உங்களுக்கு நான் ரிவ்யூ சொல்லிடுறேன். அவ்வளோதான், ஈஸியான மெத்தேடு, ரொம்ப கஷ்டப்பட்டோன்றலாம் கிடையாது. அவியல்
உங்களுக்கு அந்த காய்கறிகளை வந்துட்டு நீங்கள் அந்த நீட்டமாக ஃபிங்கர் சிப்ஸ் மாதிரி வெட்டுறது மட்டும்தான் வேலை. மற்றபடி 15 நிமிஷம் தான் உங்களுக்கு அவியல் சூப்பராக ரெடி ஆகிடும். நம்ம இப்போ அந்த அவியலை டேஸ்ட் பண்ணிடலாம். சூப்பராக இருக்குங்க ஃப்ளேவரு. அந்த கோகோனட் ஆயிலில் பண்ணது, ரெண்டாவது கருவேப்பிலை அவ்வளோ புரிஞ்சிருக்குது அதோடைய ஃப்ளேவரு, சீரகம், இஞ்சி நம்ம தேங்காயில் அரைச்சிருக்கிறோம் இல்லைங்களா, இதெல்லாம் சேர்ந்து அந்த ஃப்ளேவர் அவ்வளோ சூப்பராக இருக்குது. அந்த சவுத் இந்தியன் ஸ்டைல் அவியல்னால் இப்படி தான் அந்த ஃப்ளேவரே கிடைக்கும். இது நம்ம இப்போ டேஸ்ட் பண்ணி உங்களுக்கு சொல்லிடுறேன். சூப்பராக இருக்குங்க. அந்த புளிப்பு கூட நீங்கள் தயிர் ஊற்றும் போது கூட பார்த்துக்குங்க, ரொம்ப புளிச்ச தயிர் ஊற்றிடாதீங்க, ரொம்ப புளிப்பாயிடும். ஏன்னா ரொம்ப புளிச்ச தயிர் ஊற்றுனீங்கன்னா அந்த அவியலோட டேஸ்ட்டே மாற்றிடும். நல்ல தயிர் ஊற்றுங்க, சூப்பராக இருக்கும். தேங்காய், அந்த தேங்காய் வந்துட்டு நல்லா அரைச்சி ஊற்றுங்க. இப்போ கேரளா ஸ்டைல் நீங்கள் பண்ணுறதா இருந்தால் தேங்காவை கோர்ஸாக அரைக்குவாங்க, தேங்காவை தயிர் கம்மியாக ஊற்றுவாங்க. ஆனால் நம்ம பண்ணியிருக்கிறது சவுத் இந்தியன், நம்ம தமிழ்நாட்டு ஸ்டைல் அவியல். அதுக்கு இப்படி தான் நம்ம தேங்காவை நல்லா நைஸாக அரைச்சி ஊற்றணும். நீங்களும் இதே மாதிரி வீட்டில் அவியலை ட்ரை பண்ணுங்கள். ஈஸியான மெத்தேடு தான், ரொம்ப கஷ்டம்லாம் கிடையாது. என்ன நமக்கு அந்த காய்கறிகளை வெட்டுறது மட்டும்தான் கொஞ்சம் டைம் எடுக்கும். மற்றபடி எல்லாம் வெட்டி முடிச்சிட்டிங்கன்னா சூப்பராக ஒரு 15 நிமிஷத்தில் நீங்கள் அவியல் பண்ணிடலாம். இனி அடுத்தடுத்து உங்களுக்கு சூப்பரான வீடியோஸு நான் போட்டுக்கு ரெடியாக இருக்கிறேன். நான் நிறைய சப்ஸ்கிரைபர்ஸு ஒவ்வொரு விருப்பங்களும் சொல்லிகிட்டே இருக்கிறாங்க. அவங்களோட விருப்பங்களை ஒவ்வொன்றா நான் பூர்த்தி பண்ணிகிட்டே இருக்கிறேன். அதே மாதிரி நம்ம சேனலுக்கு புதுசாக சப்ஸ்கிரைபர்ஸ் வந்திருந்தீங்கன்னா மறக்காமல் பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க. அப்போ தான் நம்ம போடுற ஒவ்வொரு சூப்பரான ரெசிபிஸ் எல்லாமே உங்களுடைய நோட்டிஃபிகேஷனில் வந்து சேரும். வேறு ஒன்றும் சொல்கிறதுக்கில்ல. இனி அடுத்த சூப்பரான ஒரு வீடியோவில் உங்களை நான் சந்திக்கிறேன். அதுவரை உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் ஷெஃப் ரமேஷ். பாய்.